ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திகா. வெல்கம் டு அவர் சேனல் கார்த்திகா விலாக். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு பூச்சி விரட்டி தாங்க பார்க்க போகிறோம். பூச்சி விரட்டின்னு சொல்ல முடியாது, பூச்சிக்கொல்லின்னு தான் சொல்லணும். நம்ம பொதுவாக நம்ம வீட்டில் அவரை செடி, ரோஸ், கீரை இதெல்லாம் வச்சுருக்கும் போது நம்ம சந்திக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஃபிஸ் பூச்சிங்க. அதுதாங்க இந்த அசுவினி பூச்சி. அவரை செடின்னு வச்சுட்டா போதும், எங்கேருந்து தான் வருதோ கூட்டம் கூட்டமாக படையெடுத்து வந்து நம்ம செடியை காலி பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம என்ன ட்ரை பண்ணாலும் அது போகவே போகாது. நம்ம வில்லேஜில் இருந்தாங்கன்னா ஏர்லி மார்னிங் சுடு சாம்பல் எடுத்து அதுக்கு போட்டு விட்டால் ஈஸியாக போயிடும். பட் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு சாம்பல் எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு பதில் ஒரு சூப்பரான பூச்சிக்கொல்லி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள்: காதி சோப் கரைசல் அல்லது டிஷ்வாஷ் லிக்விடுங்க, வேப்ப எண்ணெய், புங்கை எண்ணெய், இழுப்ப எண்ணெய், அப்புறம் ஒரு எம்டி பாட்டில், கொஞ்சம் தண்ணி, அவ்வளோதாங்க. சிலருக்கு புரிஞ்சிருக்கும் நான் என்ன கரைசல் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு. ஆமாங்க, பொன்னியம் கரைசல் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். பொன்னியம் கரைசல் கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். ஒரே நாளில் நீங்கள் மார்னிங் ஸ்ப்ரே பண்ணுறீங்கன்னா ஈவினிங்கே நீங்கள் ரிசல்ட் பார்க்கலாம். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஸ்ப்ரே இது. வாங்க நம்ம இந்த ஸ்ப்ரே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு எம்டி பாட்டில் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த பாட்டிலில் தான் நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்புறம் ஒரு மெஷரிங் கப் எடுத்துக்கோங்க. இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் டானிக் குடிக்கிறதுக்காக அந்த மெஷரிங் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த கப் எடுத்துக்கோங்க. அதில் நம்மளுக்கு கரெக்டாக ஒரு 2 ml 3 mlன்னு கரெக்டாக மெஷரிங் கோடு இருக்கும். அதை வச்சு நம்ம ஈஸியாக மெஷர் பண்ணி ஊற்றிக்கலாம். என்கிட்ட ஹேண்ட் வாஷ் லிக்விட் வச்சுருக்கேன். டிஷ்வாஷ் லிக்விட், ஹேண்ட் வாஷ் லிக்விட், நீங்கள் காதி சோப் கரைசல் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு தேவையானது நீம் ஆயில், வேப்பெண்ணெய் எடுத்துக்கோங்க. அடுத்தது புங்கை எண்ணெய், இந்த புங்கை எண்ணெய் எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 100 ml இருக்கும். 28 rupees தான். உங்களுக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும், இல்லை நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா இழுப்பு எண்ணெய். இது வந்து பட்டர் ட்ரீ ஆயில்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா நெய், பசுமாட்டு நெய் மாதிரியே இருக்கும். பார்க்க அச்சசல் நெய் மாதிரியே இருக்கும். இந்த ஆயிலும் உங்களுக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும், நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். இதுவும் வந்து ஒரு 100 ml 28 rupees 38 rupees அப்படி தான் இருக்குங்க. எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக தண்ணி, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண கொஞ்சம் தண்ணி. அப்புறம் நீங்கள் இதை கலந்து அடிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரேயர் எடுத்துக்கோங்க. ஸ்ப்ரேயர் இல்லாதவங்க வாட்டர் பாட்டில்லே மேலே ஹோல்ஸ் போட்டு அப்படி கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கலந்துக்கலாம். இந்த பாட்டிலில் தான் நம்ம கலந்து எடுக்க போகிறோம். வாங்க எப்படி கலக்கலான்னு பார்க்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த சோப் லிக்விடை வந்து எடுத்துக்கலாம். அது கூடவே வேப்ப எண்ணெய் ஒரு 2.5 ml எடுத்துக்கோங்க. புங்கை எண்ணெய், இழுப்பை எண்ணெய் எல்லாமே சரி விகிதமாக 2.5 ml மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 2 லிட்டர் தண்ணியில் கலக்கிறதுக்காக எல்லாத்தையுமே 2.5 ml எடுத்துருக்கிறேன். இது மூணுத்தையும் 2.5 ml எடுத்துகிட்டு நீங்கள் பாட்டிலில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க.
நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க லிக்விடை 2 லிட்டர் தண்ணி கூட சேர்த்து ஸ்ப்ரேயரில் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம எடுத்திருக்க இந்த பொன்னியம் கரைசலை நம்ம எந்தெந்த செடி பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த செடியில் நல்லா இந்த மாதிரி இந்த இலைகளுக்கு அடியில் தான் மெயினாக நிறையா இருக்கும், ஃபுல்லாக நலையிற மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. இந்த பொன்னியம் கரைசல் நீங்கள் ஸ்ப்ரே பண்ண பெஸ்ட்டான டைம் எதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஈவினிங் ஒரு 6 o'clock மேலே 6 o'clock 7 o'clock டைமில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. காலையில் ஸ்ப்ரே பண்ணுறத விட ஈவினிங் ஸ்ப்ரே பண்ணுறது தான் ரொம்ப பெட்டர். நம்ம செடிக்கு எந்த பாதிப்பும் வராது. பொன்னியம் கரைசலை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா, இந்த ஏஃபிட்ஸ் எல்லாம் கூட்டமாக ஒரு இடத்துல போய் சேர்ந்து நிற்கும். ஆனால் இறந்துருக்காது. அதே அடுத்த நாள் அந்த ஈவினிங் பார்த்தீங்கன்னா எல்லாமே இறந்து போயிருக்கும். அது நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நெக்ஸ்ட் டே மார்னிங். இங்கே பாருங்கள் ஏஃபிட்ஸ் எல்லாம் எப்படி செத்து போயிருக்குன்னு மட்டும் பாருங்கள். எல்லாமே பொசுங்கி போயிடுச்சு, இருந்த இடம் தெரியாமல் பொசுங்கி போயிடுச்சு. நல்ல ஒரு ரிசல்ட் தரும் இந்த பொன்னியம் கரைசல். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட பிளான்ட்ஸையும் ஏஃபிட்ஸ் இருந்து ரொம்ப ஈஸியாகவே காப்பாற்றிடலாம். அவரை செடிக்குன்னு மட்டும் இல்லை, ரோஸ் செடி, கீரை செடி, நீங்கள் எந்த செடியில் உங்களுக்கு ஏஃபிட்ஸ் ப்ராப்ளம், இந்த கம்பளி பூச்சி ப்ராப்ளம், புழு ப்ராப்ளம், என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த கரைசல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் இருக்கும். இந்த கரைசல் நீங்கள் ஒரு நாள் ஸ்ப்ரே பண்ணி எல்லாம் இறந்து போச்சுன்னு சொல்லி அன்னையோடு விட்டுறாதீங்க. மறுபடியும் ஒரு 2 days கழித்து நீங்கள் பூச்சி இருக்கோ இல்லையோ இன்னொரு டைம் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஏன்னா அப்படி ஸ்ப்ரே பண்ணுற மூலிமா மறுபடியும் நம்ம செடியில் ஏஃபிட்ஸ் அட்டாக் ஆகாமல் நம்ம காப்பாற்றிடலாம். பொன்னியம் கரைசல் பூச்சிக்கொல்லி ரொம்பவே ஆர்கானிக் பூச்சிக்கொல்லின்றதுனால நீங்கள் 100% சேஃபாக நீங்கள் உங்களோட டெரஸ் கார்டன்லேயோ இல்லை கார்டன்லேயோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். புழு இருந்தாலோ பூச்சி இருந்தாலோ எல்லாமே செத்து போயிடும், இல்லைன்னா உங்கள் தோட்டத்தை விட்டு ஓடி போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.